வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம். இன்றைக்கி போட்டி தோஞ்சல்ங்க. போட்டி தோஞ்சல்ன்றது குடல் கொழுப்பு, ஆட்டோட குடல் கொழுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும், ரொம்ப நல்லது உடம்புக்குன்னு சொல்லுவாங்க. ஹீட்டெல்லாம் குறைக்கும். அது நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு நம்ம கட் பண்ணி இதில் மஞ்சத்தூள், உப்பு, லெமன் எல்லாம் போட்டு, தயிர் எல்லாம் போட்டு நல்லா அலசி ஸ்மெல் இல்லாமல் க்ளீனாக வச்சுருக்கோம். இதில் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு வெங்காயம் அரைச்சி அதில் வேக வச்சிடலாம். நம்ம மஞ்சத்தூள் போட்டு முதல்ல நல்லா வேக வைக்கணும். ஒரு 5-6 சவுண்டு, 7-8 சவுண்டு கூட விடலாம். விட்டு நல்லா வெந்துடணும். வெந்தவுடனே நம்ம தாளிப்பு கொடுக்கணும். இதில் மஞ்சத்தூள் போட்டுப்போம். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை அரைச்சிட்டு அதில் ஜாயின் பண்ணி வேக வைக்கணும். குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 8 சவுண்டு விட்டுடலாம். நல்லா விடும். அரைச்சிட்டு பார்க்கலாம் அந்த மசாலா. இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சாச்சு. இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம குக்கரில் போட்டு இப்போ வேக வைக்க போகிறோம். குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா குக்கரில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டு மஞ்சள் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நல்லா கலக்கி விட்டுட்டு வேக வைக்க வேண்டியது தான். ஒரு 8 சவுண்டு வரைக்கும் நல்லா வேகட்டும். ஒரு 1/2 hour நல்லா வேகட்டும். வெந்த உடனே நமக்கு ஈஸி தான் வேலை, தாளிச்சிடலாம் ஈஸியாக. வெந்தோடனே பார்க்கலாங்க. மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடியாச்சு. ஸ்டீம் வரட்டும். வந்தோடனே வெயிட் போட்டுடலாம். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாமா. அது வெந்துகிட்டே இருக்கட்டும். குடல் கொழுப்பு வெந்துகிட்டே இருக்கட்டும். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மிளகு ஜீரகம் நுணுக்கி போட்டு போகிறோம். அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் காரம். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்புத்தூள் இப்பயே கூட போட்டுக்கலாம், இன்னும் தாளிக்கும் போது கூட போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை புடி புதினா, 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம், லெமன், காரத்துக்கு கொஞ்சம் லெமன் பிழிஞ்சு விட்டால் டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோதாங்க அதுக்கு தேவையானது. தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றலாம். தேங்காயும் கசகசாவும் அரைச்சி ஊற்றினா நல்ல டேஸ்ட்டு இருக்கும். கொஞ்சமாக அரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இல்லைனாலும் விட்டுடலாம். இப்படி காரசாரமாகவும் வச்சுக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றலாம். அது நம்ம விருப்பம்தான். இப்போ அது வேகட்டும். வெந்தோடனே பார்க்கலாம். நம்ம தாளிப்பு கொடுக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணிவிட்டு அரை லெமன் பிழியறதுக்கு பிழிஞ்சு வச்சுக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, இந்த தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சிடலாம். நல்லா பவுட்ராக மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றி ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதில் வெங்காயமும் தக்காளியும் முதல்ல வதக்கிக்கிறேன். பட்டை, கிராம்புலாம் அரைச்சிட்டோம். நம்ம சோம்புத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டாச்சு. புதினா கொஞ்சம் போட்டிருக்கேன். இதில் நம்ம அரைச்ச இந்த மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, இலை எல்லாமே அரைச்சி தக்காளியெல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. ஒரு வதக்கிக்கலாம். நல்லா பச்சை ஸ்மெல் போக வதக்கிடலாம். மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு எல்லாமே தக்காளி கொஞ்சம் போட்டு மிக்சியில் நல்லா ஓட்டிட்டேன். முழுசாக போட்டு தாளிக்கிறத விட இது மாதிரி போட்டால் கொஞ்சம் வாயில் கடிப்படாது, மிக்ஸ் ஆகிடும். அதனால் இது கொஞ்சம் ஓட்டி போட்டால் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும். மசாலா நல்லா வதங்கட்டும். பாதி தக்காளி, 2 தக்காளி, அதில் 1 தக்காளி சாதாரணமாக வதக்கிக்கலாம். 1 தக்காளி அரைச்சாச்சு. இதில் நம்ம மிளகாத்தூள் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுறேன். ஒரு கரட்டிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். அதில் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். நம்ம அதுக்குள்ளே இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நம்ம குழம்புக்கு.
நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே இங்கே மட்டன் வெந்துருச்சா, நம்ம போட்டி தொஞ்சல் வெந்துருச்சா பார்க்கலாம். வெயிட் ஸ்டீம் போயிடுச்சு, லைட்டாக இருக்குது. ஸ்டீம் போனோன்னே தண்ணி பார்த்து அது ஜாயின் பண்ண வேண்டியது. அது கொதிச்சோடனே ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். நல்லா எடுத்தாச்சு. மூடி வெயிட் எடுத்துட்டு திறந்து பார்த்தாச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் இந்த குழம்பு கொதிச்சோடனே இது அப்படியே இல்லை ஜாயின் பண்ணிடலாம். மேலே கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ தூவி இறக்கணும்னா ரெடி ஆகிடும். நல்லா வெந்து போச்சு, சாஃப்டாக நல்லா வெந்து போச்சு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது. இது கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம அதில் ஜாயின் பண்ணி விட்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். புதினாவோ கொத்தமல்லியோ தூவி இறக்கிட்டா நம்முடைய போட்டி தொஞ்சல் குழம்பு எம்மையாக ரெடி ஆகிடும். இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அதில் காரசாரமாக எம்மியாக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஆஃபில் இருக்குது, ஆன் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வந்தோடனே நம்ம குழம்பு இறக்க வேண்டியது தான். மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொத்தமல்லி தூவிக்கலாம். நல்லா கொதித்து சுண்டி வரட்டும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நம்ம அருமையான போட்டி தொஞ்சல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஒரு 6 மூடி குட்டியாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். தேங்காய் பிடிக்குன்றவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு கூட அரைச்சி போட்டுக்கலாம். இது நல்லா காரசாரமாக இருக்கும். அதெல்லாம் அரைச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் காரத்தை கட்டுப்படுத்திடும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அந்த ஸ்மெல் போகணும். நமக்கு மிளகா போட்டோம்ல, மிளகாத்தூள் போட்டோம்ல, அந்த ஸ்மெல் போனோன்னு நம்ம இறக்கி ஊற்றி வேண்டியது தான். நல்லா கொதிச்சிடுச்சு. குழம்பு எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக எம்மியாக போட்டி தொஞ்சல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொத்தமல்லி தூவிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து நல்லா கிள்ளி போட்டோம்னா இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், எம்மியாக இருக்குது போட்டி தொஞ்சல் குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.